மைக்ரோசாஃப்ட் செயலி முடங்கியதன் காரணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து சில விமானங்கள் இயக்கப்படாததால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் முத்துவிடம் கேட்டறிவோம். சென்னை விமான நிலையத்தின் இணையதள சேவைகள் இன்று பிற்பகல் 12 மணி அளவில் திடீரென முடங்கியது. இதன் காரணமாக விமான பயணிகளுக்கு கம்ப்யூட்டர் மூலம் போர்டிங் பாஸ் வழங்குவதில் பெருமளவில் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தன. இதனை அடுத்து விமான நிறுவனங்கள் கவுண்டர்களின் கூடுதல் ஊழியர்களை நியமித்து போர்டிங் பாஸ்களை தங்களது கைகளால் எழுதி கொடுத்தனர். இதனால் ஒவ்வொரு பயணியும் போர்டிங் பாஸை பெற்றுக்கொண்டு விமானங்களில் ஏறுவதில் பெருமளவில் தாமதம் ஏற்பட்டது. மேலும் குறிப்பாக சென்னையிலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய 40க்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையிலிருந்து சுமார் 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டன. திடீர் தாமதங்களுக்கு என்ன காரணம், எப்போது இந்த நிலைமை சீராகும் என்று பயணிகளுக்கு விமான நிறுவனங்கள் முறையான அறிவிப்புகள் எதுவும் கொடுக்கவில்லை என்று பயணிகள் தரப்பிலிருந்து வருத்தம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சர்வதேச அளவில் மைக்ரோசாஃப்டில் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனையின் காரணமாக சென்னை விமான நிலையத்திலும் திடீரென ஏற்பட்டுள்ள இந்த இணையதள தொழில்நுட்ப கோளாறை சீர் செய்யும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அடுத்த ஓரிரு மணி நேரங்களில் இணையதள கோளாறு என்பது முழுமையாக சீரமைக்கப்படும். விமானங்கள் அனைத்தும் வழக்கம் போல சரியான நேரத்தில் இயங்க தொடங்கிவிடும் என விமான நிலைய தரப்பிலிருந்து கூறப்பட்டு வருகிறது.